30,000 மக்கள் -10 டிகிரி குளிர்ல லடாக்ல போராட்டம் நடத்துறாங்க. 2.7 லட்சம் தான் லடாக்கோட மொத்த பாப்புலேஷனே. அதுல 10% ஆஃப் த பேர் இந்த போராட்டத்துல இருக்காங்க. such a huge number, right? நண்பன் படத்துல விஜய் சார் கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷனான சோனம் வாங்சுக் ஆக்டிவிஸ்ட், எஜுகேஷனலிஸ்ட், இன்னோவேட்டர். இவர் மார்ச் 6ஆம் தேதியில 21 நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாரு. On the 6th of March, I will be sitting on fast unto death. ஏன் இவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க? எதுக்காக இவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க? வாட் இஸ் ஹேப்பனிங் இன் லடாக்? என்னதான் லடாக்ல நடக்குது? சோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மை சேனல் சோஷியல் சாட்ஸ். சோ ஹூ இஸ் சோனம் வாங்சுக்? யார் இந்த சோனம் வாங்சுக்? நண்பன் படத்துல கொசக்சி பசப்போல் அப்படின்ற கேரக்டர் விஜய் சார் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் சோனம் வாங்சுக். அவர் படத்துல காட்ட மாதிரி நிறைய இனோவேஷன் பண்ணியிருக்காரு. இந்தியன் ஆர்மிக்காக 2021ல என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சோலார் ஹீட்டர் டென்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால ஃப்ரீசிங் கோல்ட் மைனஸ் டெம்பரேச்சர்ல இருந்து சோல்ஜர்ஸ் கம்ஃபர்டபுளா இந்த டென்ட் ரொம்ப பாதுகாத்துச்சு. லடாக்ல மக்களோட வீட்டுக்காக கார்பன் நியூட்ரல் சோலார் பில்டிங் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காரு. லடாக்ல வாட்டர் கிரைசிஸ் இருந்தப்போ ஐஸ் தூப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதை ஆர்டிபிஷியல் கிளேசியர் மாதிரி பில்ட் பண்ணி மக்களுக்காக தாகத்தை தணிக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இவர் பல அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு. ராமன் மான்சே அவார்ட், குளோபல் அவார்ட் டு சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், ரோலெக்ஸ் அவார்ட் ஃபார் என்டர்பிரைசஸ், யுனெஸ்கோ சேர் எர்த்தன் ஆர்கிடெக்சர், கிரீன் டீச்சர் அவார்ட், இந்த மாதிரி பல அவார்ட்ஸ் இவர் வாங்கியிருக்காரு. பட் ஏன் அவர் உண்ணாவிரதம் இருக்காரு? லடாக் மக்கள் அவங்களுக்கான 4 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. லடாக்கை 6th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணணும், லடாக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும், லடாக்கு 2 MP சீட் கொடுக்கணும், லடாக் மக்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வைக்கணும். 6th ஷெட்யூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் படி ட்ரைப்ஸ், அதாவது மலைவாழ் மக்களுக்கு செப்பரேட் அட்டானமஸ் கவுன்சில் அண்ட் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் உருவாக்கி கொடுக்கணும். இதை உருவாக்கி கொடுக்கறதுனால அவங்களுக்கான கவுன்சில் தலைவர் அவங்களே எலெக்ஷன் மூலமா எலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால அவங்க லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அண்ட் ட்ரைப்ஸ் அண்ட் கல்ச்சரல் ரிலேஷன் அவங்களுக்கான ரூல்ஸ் அவங்களே ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ அவங்க வெளியில இருந்து யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. லடாக் இஸ் ஃபுல் ஆஃப் பயோடைவர்சிட்டி. நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பைசஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட், மவுண்டன் இதெல்லாம் இருக்கு. சோ லடாக்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால லேண்ட்ஸ்லைட், ஃபிளாஷ் ஃப்ளட், நேச்சுரல் டிசாஸ்டர் இதெல்லாம் அதிகமாயிடும். According to the National Council for Scheduled Tribes, லடாக்கோட மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அரௌண்ட் 70% ட்ரைப்ஸ் தான். சோ அதனால அவங்க 6th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணலாம். பட் ஆகஸ்ட் 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்ல ஆர்டிகல் 370 மூலமா 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சுட்டாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சத்யபிரகாஷ் மாலிக் சொல்றது என்னன்னா, அங்க இருக்கிற பீப்புள் ஆர்டிகல் 370னால எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா அவங்களுக்கு ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் வேணும்ன்றத கேக்குறாங்க. டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி அது 2மே யூனியன் டெரிட்டரிஸ் தான். அவங்களுக்கு ஸ்டேட் அந்தஸ்து இருக்கு. அவங்களுக்கான எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டர் அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். பட் லடாக்கு அது கொடுக்கல. அந்த கோரிக்கையை தான் அவங்க கேட்கறாங்க. லடாக்ல மக்கள் லோக்சபா எலெக்ஷன் மூலமா ஓட்டு போட்டு ஒரு எம்பியை தான் அனுப்ப முடியும். அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யசபா சீட் கிடையாது. அவங்களுக்கு ஏடிசி அண்ட் ஏஆர்சி மூலமா அவங்களுக்கான ஸ்டேட் லெவல் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சென்ட்ரல்லையும் 2 எம்பிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். லோக்சபால ஒன்று, ராஜ்யசபால ஒன்று. செப்டம்பர் 2019ல நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப் அவங்க லடாக்கு யூனியன் டெரிட்டரியா இருந்து 6th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணலாம்னு சொன்னாங்க. பட் கவர்மெண்ட் அதை பண்ணல. ஆகஸ்ட் 2020ல மக்கள் அவங்க கோரிக்கையை ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் கிட்ட வச்சாங்க. அது எதுவும் நடக்கல. செப்டம்பர் 2020ல மாஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. 2019 எலெக்ஷன்ல பிஜேபி மேனிஃபெஸ்டோல 3rd பாயிண்டா லடாக்கு ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அது நடக்கல. யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா கேட்டுக்கொண்டதுனால அந்த போராட்டத்தை அந்த மக்கள் கைவிட்டாங்க. அதுக்கப்புறமும் 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றல. அதனாலதான் அவங்க இன்னமும் போராட்டத்துல இருக்காங்க. இவ்வளவு நாள் போராடி கவர்மெண்டே அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றவே இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஃபங்க்ஷன்ல 6th ஷெட்யூல்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, they can make laws on certain specific matters like land, forest, canal, water, shifting cultivation. So the main thing is land and forest. 6th ஷெட்யூல்ல லடாக்ல கொண்டு வந்தா கவர்மெண்டால அதோட லேண்ட்லயோ ஃபாரஸ்ட்லயோ கை வைக்க முடியாது. எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸும் பண்ண முடியாது. அதனாலதான் கவர்மெண்ட் அதை இன்னும் கொண்டு வராம இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ், மைனிங் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்காது. லடாக்கா அதனால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. லடாக் மக்கள் அவங்களை எந்த ஒரு கார்பரேட்டும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க.
அப்படி லடாக் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா லடாக்ல நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர், ஃபிளாஷ் ஃப்ளட், லேண்ட்ஸ்லைட் அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் அந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். லடாக் ரொம்ப அழகான எக்கோ சென்சிட்டிவ் ஏரியா. அங்க இருக்கிற மாதிரி மவுண்டன்ஸ், வேலிஸ், ரிவர்ஸ் இதெல்லாம் வேற உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அங்க ஒரு லேக் இருக்கு, அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அந்த மாதிரி லேக் வேற எங்கேயுமே கிடையாது. ஸ்னோ லெப்பர்ட், டிபெட்டியன் ஆன்டிலோப், நிறைய அரிய வகையான பூக்கள், மரங்கள், தாவரங்கள் எல்லாம் லடாக்ல இருக்கு. அதையும் நம்ம பாதுகாக்கணும். லடாக் மக்களோட கல்ச்சர், ட்ரெடிஷன், ஃபெஸ்டிவல் இதெல்லாம் பாக்குறதுக்காக உலகத்துல இருந்து எல்லா சைட்ல இருந்தும் மக்கள் வருவாங்க. ஏன் நாமளும் அதை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். லடாக் மாதிரி அழகான கல்ச்சரலான ட்ரெடிஷனலா பயோடைவர்சிட்டி நிறைஞ்ச பிளேஸை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அந்த மக்களோட சேர்ந்து நாமளும் அவங்க போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. Thank you.